ஹலோ வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசுவோம். இந்த கதை என்னன்றது நம்ம பார்ப்போம். ஆலிவர்ஸ் பீச் பாட்டில் டிஸ்கவரி. நம்ம தலைவர் ஆலிவர் வந்து கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு பாட்டில் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இந்த கதையோட டைட்டில், ஆலிவர்ஸ் பீச் பாட்டில் டிஸ்கவரி அப்படின்னு. Oliver was walking down. Oliver was walking along the sandy beach early one morning when he stumbled upon a glass bottle poking out from a mound of seaweed. ஆலிவர் தலைவர் என்ன பண்றாருன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸ். இந்த நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஹைலைட் பண்றேன் பாருங்க. ஆலிவர் was walking along the sandy beach early one morning when he stumbled upon a glass bottle poking out from a mound of seaweed. ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் நம்ம பாத்துருவோம் டக்குன்னு. சீவீட் அப்படின்னா கடல் பாசி, மவுண்ட் ஆஃப் சீவீட்னா ஒரு கொத்தான கடல் பாசி. இல்ல இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா பார்ப்போம். ஆலிவர் வந்து வாஸ் வாக்கிங், தலைவர் வந்து நடந்துட்டு இருந்தாராம். எங்க நடந்துட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பீச் ஓரமா, கடற்கரை ஓரமா. அது காமெடி என்னன்னா, பீச்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சு மணலா தான் இருக்கும். இங்க வந்து சாண்டி பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ சாண்ட்னா வந்து மண்ணு, சாண்டி பீச்னா மணல் இருக்கிற பீச், கடற்கரை. ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடற்கரை வந்து சில டைம் வந்து மணலா இருக்கும், சில டைம் வந்து கல்லா இருக்கும், சில டைம் வந்து நம்ம கடல் கிட்ட வந்து நம்ம ஆக்சஸே பண்ண முடியாது, மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தலைவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அதுவும் எப்போனா விடிகாலையில வந்து எந்திரிச்சு நடந்து போறாரு. பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏர்லி ஒன் மார்னிங்னா ஒரு காலை, ஒரு விடிகாலை அப்படின்னு. அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, என்ன நடக்குதுன்னா, ஒரு அந்த கடல் பாசி சொன்னேன் தானே, அந்த கொத்தான கடல் பாசில இருந்து ஒரு பாட்டில் வந்து எட்டி பாக்குது. போக்கிங் அவுட்னா வந்து அப்படியே வெளியே நெட்டுட்டு நிக்குதுன்ற மாதிரி சொல்லலாம், எட்டி பாக்குதுன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து அது அன்எக்ஸ்பெக்டடா பாக்குறாரு. எதிர்பாராத விதத்துல பாக்குறாரு அவரு. ஸோ ஆலிவர் வந்து காலங்காத்தால பீச் ஓரமா நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு கடல் பாசில இருந்து ஒரு என்னடா கிளாஸ் பாட்டில் ஏதோ இருக்குதுன்னு பாக்குறாரு அவரு. அப்புறம் பாட்டிலுக்குள்ள இன்சைட் த பாட்டில்னா பாட்டிலுக்குள்ள வந்து என்னன்னா, தேர் வாஸ் அ ஸ்க்ரோல் ஆஃப் பேப்பர். இந்த சென்டென்ஸ் குட்டியான சென்டென்ஸ் தான். இன்சைட் த பாட்டில் தேர் வாஸ் அ ஸ்க்ரோல் ஆஃப் பேப்பர். இந்த பாட்டிலுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் சுருள் இருக்கு. நம்ம என்னது, ஓலைச்சுடி சுருட்டி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. அதுதான் அது ஸ்க்ரோல் ஆஃப் பேப்பர்னா, எனக்கு அதுதான் மைண்ட்ல வருது. அப்புறம் எக்ஸைட்மெண்ட் ஹி அன்காக் த பாட்டில் அண்ட் ஜென்ட்லி எக்ஸ்ட்ராக்ட் த பேப்பர். அப்படின்னா என்ன, உற்சாகத்தோட அப்படியே ஒரு உற்சாகமா என்ன பண்றாரு, அவர் வந்து பாட்டில் அன்கார்க் பண்றாரு. பாட்டில் நமக்கு என்னன்னு தெரியும். அன்கார்க்னா என்ன? அன்கார்க்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டில் வந்து நம்ம யூஸ்வலா மூடி பாத்தீங்கன்னா, நம்ம பெப்சி கோகோல பாட்டில்லாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து, பெட் பாட்டில் வந்து ஒரு திருவி போட்ட மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும் இல்லையா? ஆனா இது வந்து கார்க்னா வந்து அப்படியே வச்சு அழுத்துறது உள்ள. ஸோ அந்த அன்கார்க் த பாட்டில், அவர் வந்து பாட்டில் அன்கார்க் பண்றாரு. ஸோ கார்க் த பாட்டில்னா பாட்டில் மேல கார்க்கை போடுன்னு அர்த்தம், அன்கார்க் த பாட்டில்னா கார்க்கை எடுன்னு அர்த்தம். அது அன்கார்க் பண்ணி என்ன பண்றாரு, ஜென்ட்லா வந்து பேப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. எக்ஸ்ட்ராக்ட்னா எடுக்கிறது, வெளியே எடுக்கிறது, உருவுறதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் ஜென்ட்லா தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. அவசரத்துல கிளிக்கல, அப்படியே நாசூக்கா எடுக்கிறாரு. அவருடைய டு சர்ப்ரைஸ் இட் வாஸ் கவர்ட் இன் பிசார் சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். இட்ஸ் a treasure map, he exclaimed to himself. அவருடைய ஆச்சரியத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவர் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி அந்த இதுல டூ சர்ப்ரைஸ் ஆச்சரியம். அந்த பேப்பர்ல என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிசார் சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் தான் இருந்தது. இட் வாஸ் கவர்ட் இன் பிசார் சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துருவோம் டக்குன்னு. கவர்ட்னா வந்து மூடி இருந்ததுன்னு அர்த்தம். மூடி இருந்ததுன்றதை விட அது பூராவுமே அதுதான் இருந்தது, அது நிரப்பி இருந்ததுன்னு சொல்லலாம். கவர்ட் இன், அந்த பேப்பர் வந்து எதையாலேயோ நிரப்பி வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, பிசார் சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். பிசார்னா வந்து என்னடா இது, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்றதுதான் பிசார். ஒரு மாதிரி பிசாரா இருந்ததுப்பா அப்படின்லாம் சொல்லலாம். அது பிசார்ன்ற வார்த்தை அப்படிதான் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிசாரா இருக்குடா அது. ஸோ பிசார் சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். சிம்பிள்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள்ஸ்லாம் வந்து சின்னங்கள், டிராயிங்ஸ்லாம் வந்து வரைகிறது. அவனே நினைச்சுக்கிட்டான். எக்ஸ்கிளைம் டு ஹிம்செல்ஃப்னா அவனே வந்து இது இதுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்கிளமேஷன் சொல்றது. ஸோ இட்ஸ் அ ட்ரெஷர் மேப் அப்படின்ற மாதிரி, இட்ஸ் அ ட்ரெஷர் மேப் அப்படின்ற மாதிரி அவனே வந்து அவனுக்கு எக்ஸ்கிளைம் பண்ணிக்கிட்டான். ட்ரெஷர் மேப்ன்றது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்னா வந்து புதையல், மேப்னா வந்து வரைபடம், இதுதான்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, இமீடியட்லி கால்ட் இஸ் கசின் எம்மா அண்ட் ஷேர் த த்ரில்லிங் ஃபைண்ட். தலைவர் வந்து எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாத அவரோட ரிலேட்டிவ்னு சொல்லலாம், அக்கா தங்கச்சி யாரோ ஒருத்தர் மாமா பொண்ணோ இல்ல பெரியப்பா பொண்ணோ சித்தப்பா பொண்ணோ யாரையோ எம்மாவுக்கு கூப்பிடுறாரு. இம்மிடியட்லி உடனடியா வந்து he called his கசின் எம்மா. கால்டுனா கூப்பிட்டாருன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன கதை. இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க, சரியா? ஏன்னா முடிஞ்சு போன கதை தானே ஒருத்தர் சொல்றாங்க. ஸோ அவன் அதை பண்ணா இதை பண்ணான் தான் ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல தான் நடக்கும். ஆனால் அந்த பாஸ்ட் டென்ஸ்லயும் வந்து சில ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல காட்டுறாங்க. அதான் நம்ம அப்புறமா கவனிப்போம். He immediately called his cousin Emma and shared the thrilling find. என்ன த்ரில்லிங் ஃபைண்டு? பைரட்ஸ் சீக்ரெட் ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி எம்மா வந்து கேஸ்ப்னா அப்படின்றது தான் கேஸ்ப். ஸோ பைரட்ஸோட சீக்ரெட் ட்ரெஷர். பைரட்ஸ்னா வந்து காட்டு கொள்ளையர்கள், அதுதான் பைரட்ஸ். சீக்ரெட் ட்ரெஷர்னா வந்து ரகசியமான புதையல். அதுதான் எம்மா வந்து என்ன சொல்றாங்க, காட்டு கொள்ளையரோட ரகசியமான புதையல் அப்படின்ற மாதிரி எம்மா வந்து அப்படின்ற மாதிரி கேஸ் பண்றாங்க. அதுதான் கேஸ்ப் அப்படின்றது. ஸோ டுகெதர்னா ஒன்னா சேர்ந்து, டுகெதர் வந்து ஒன்னா வந்து தே ஹேட்ச் த பிளான். ஹேட்ச் த பிளான்னா ஒரு பிளான் போடுறாங்கன்னு அர்த்தம். லெட்ஸ் ஹேட்ச் அ பிளான் மச்சான் அப்படின்னா வாடா நம்ம பிளான் போடலாம்னு அர்த்தம். ஸோ தே ஹேட்ச் த பிளான்னா அவங்க வந்து ஒரு ஹேட்ச் அ பிளான்னா வந்து பிளானை போடுன்னு அர்த்தம். ஹேட்ச் த பிளான்னா பிளான் போட்டாச்சுன்னு அர்த்தம். ஸோ தே ஹேட்ச் த பிளான் டு send a message back. Together they hatched the plan to send a message back. They sketched a map of their own depicting the beach and a marked spot where they would bury a pretend treasure chest filled with shells and all. இது வந்து பெரிய சென்டென்ஸ், அதனால வந்து நான் ஃபுல்லா படிக்கல, குட்டியா படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம். தி ஸ்கெட்ச் த மேப் ஆஃப் தேர் ஓன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய வரைபடத்தை அவங்களே வந்து டிரா பண்ணிட்டாங்க. depicting a beach and marked spot where they would bury a pretend treasure chest. ஸோ அந்த வரைஞ்சதுல வந்து பீச் மார்க் பண்ணிடுறாங்க. பீச்ல வந்து ஒரு குறிப்பிட்டான ஒரு இடத்தை மார்க் பண்ணிடுறாங்க. மார்க் ஸ்பாட்னா வந்து ஒரு இடம்னு அர்த்தம், ஒரு குறிப்பான ஒரு இடம்னு அர்த்தம். மார்க்டு ஸ்பாட்னா குறிக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். டெபிக்டிங் த பீச், டெபிக்டிங்னா காட்டுறது, அதுதான் வந்து டெபிக்டிங். ஸோ அந்த இதில் வந்து இல்லை டெபிக்டிங்னா வந்து இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், சித்தரிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். சித்தரிக்கிறது தான் டெபிக்டிங். அந்த மேப்பில் வந்து சித்தரிச்சுட்டாங்க பீச்சை வந்து, கடற்கரையை. பீச்னா கடற்கரை. அப்புறம் என்ன பண்றாங்க, ஸோ அவங்களே ஒரு மேப்பை வரைகிறாங்க, அதில் வந்து பீச்சை சித்தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு ஸ்பாட்டை வந்து குறிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்பாட் எது குறிக்கிறாங்கன்னா, அங்கதான் வந்து இவங்க சும்மா ஒரு ஜாலியா பண்ண ஒரு பிரிட்டெண்ட் ட்ரெஷர் செஸ்ட்னா, ட்ரெஷர் செஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஷர் செஸ்ட்னா வந்து புதையல் பெட்டி, ட்ரெஷர்னா புதையல், செஸ்ட்னா வந்து பெட்டி. பிரிட்டெண்ட் ட்ரெஷர் செஸ்ட்னா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி, பெரினா வந்து புதைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மார்க் பண்ண ஸ்பாட்ல வந்து இந்த புதையல் பெட்டி மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து புதைக்கிறாங்க. ஆனா அதுல என்ன இருக்கு, ஃபில்டு வித்னா அதுக்குள்ள வந்து ரொப்பி என்ன ரொப்பி இருக்காங்கன்னா, ஷெல்ஸ்னா வந்து கடல் ஓடுன்னு சொல்லலாம், அதான் அது சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஷெல்ஸ், கரெக்ட். அண்ட் நோட் வெல்கமிங் த பைரட்ஸ் டு ஜாயின் தெம் ஃபார் பீச் பார்ட்டி. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மேப்பை வரைகிறாங்க, மேப்ல பீச்சை மார்க் பண்றாங்க, பீச்ல வந்து ஒரு ஸ்பாட்டை மார்க் பண்றாங்க, அந்த ஸ்பாட்ல வந்து புதைச்சி இந்த ட்ரெஷர் செஸ்ட் அதுக்குள்ள போட்டு, ஆனா அந்த ட்ரெஷர் செஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சங்குங்க, அப்புறமா ஒரு நோட்டு, ஒரு கடிதம், ஒரு குறிப்பு எழுதுறாங்க. என்ன குறிப்புனா, கடல் கொள்ளையரை வந்து இவங்க வந்து வெல்கம் பண்றாங்களாம் பீச் பார்ட்டிக்கு. டி சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தாண்டாண்டின்ற மாதிரி, இல்ல ரோட்ல போனவன எடுத்து பேண்ட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஒரு கதையா இருக்குது. சரி, ஓகே, ஏதோ அவங்க ஆசையா கூப்பிடுறாங்க சின்ன பசங்க, சரி ரைட். அப்புறம் என்ன பண்றாங்க, they place their map into the bottles, resealed and buried it where Oliver had found it. அதை வந்து அந்த மேப்பை வந்து பாட்டிலுக்குள்ள போடுறாங்க. they place their map into the bottleனா, தேனா அவங்க, பிளேஸ்ட்னா வச்சாச்சு, தேர்னா அவங்களுடைய, மேப்னா வந்து வரைபடம், இன்டூனா அதுக்குள்ள, த பாட்டிலுக்குள்ள வரைபடத்தை வந்து அவங்க வச்சுட்டாங்க. வச்சதும் இல்லாம ரீசீலும் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மறுபடியும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரிடிட்னா புதைச்சிட்டாங்க. எங்க, நியர் வேர் ஆலிவர் ஹட் ஃபவுண்ட் இட். எங்க புதைச்சாங்கன்னு கேட்டா, ஆல்ரெடி இந்த ஆலிவர் தலைவர் வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த ஸ்பாட்டை வந்து ஒரு கடல் பாசியத்தை மூடி மறைச்சிடுறாங்க அப்படி. அப்புறம் எம்மா வந்து அப்படியே வியர்க்கிறாங்க, என்னடா வருவாங்களா, டு யூ திங்க் they'll come looking அப்படின்றாங்க.
டியூ திங்க் தெல் கம் லுக்கிங்னா அவங்க இது தேடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி எம்மா கேட்குறாங்க. அப்புறம் ஆலிவர் தலைவர் வந்து அப்படியே சும்மா அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறாரு. மேபி தே வுட் த நெக்ஸ்ட் ஹை டைட் மேபி வந்தா வரலாம் அடுத்த உயரலையில அப்படின்ற மாதிரி சொல்லி கதையை முடிச்சிடுறாங்க. இதுதான் கதை. ஹோப்ஃபுல்லி இது வந்து எதனா கருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டா வந்து ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம், அப்புறம் இதுலேருந்து கற்றுக்கக்கூடிய கிராமர், இந்த மாதிரி இருக்கிற எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து நான் போட்டு டீட்டெயிலாக ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.